السلام عليكم ورحمة الله وبركاته. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا شفيع المذنبين يا سيدي يا رسول الله. வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ். அல்ஹம்துலில்லா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரமலான் மாதம் எல்லாருக்கும் எப்படி போகுது? இந்த வருஷம் ரமலான் மாதத்தினுடைய முதல் வீடியோ இது. பல வேலைகள்னால தொடர்ந்து நம்மளால் துஆக்களையும் அதனோட பயன்களையும் சொல்ல முடியலை. இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் நம்மளால் முடிஞ்ச அளவு தொடர்ந்து அமல் செய்யக்கூடிய வீடியோக்கள் பதிவிடப்படும். அல்லாஹ் நம் அனைவருடைய நல்லமல்களையும் இப்புனித மாதத்தில் கபூல் செய்வானாக. ஆமீன். ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்தை நம்ம அடைஞ்சாலும் பல பேர் ரொம்ப கஷ்டங்களோட, சொல்ல முடியாத வேதனைகளோட, எதிர்பார்ப்போட அழுது இந்த வருஷம் அல்லாஹ் நம் துஆக்களே எல்லாம் கபூலாக்கணும் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட நம்பிக்கையோட மன்றாடி நம்ம துஆ கேட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அற்புதமான துஆவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த துஆ பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பரில் உரை, அதாவது பயான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்து அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 முறை ஆமீன் சொல்கிறாங்க. சஹாபாக்களுக்கு ஒன்றுமே புரியலை. பயான் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமாட்டு சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, யார் ரசூலே, அந்த நேரத்தில் நீங்கள் 3 முறை ஆமீன்னு சொன்னீங்களே, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அதில் ஒரு விஷயம் மட்டும் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, யார் ரமலான் மாதத்தை அடைந்து பாவ மன்னிப்பு கேட்காம, அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யார் இந்த மாதத்தை கடந்து விடுறாங்களோ அவங்க நாசம் அடையட்டும் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. அதற்கு நான் ஆமீன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ரமலானுடைய மாதம். இந்த ரமலான் மாதத்தில் நாம் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இந்த மாதத்தை கடந்து விட்டோம் அப்படின்னா நம்மளை விட நஷ்டவாளிகள் வேறு யாருமே கிடையாது. இப்போ இந்த புனித ரமலான் மாதத்தில் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம தௌபா செய்யணும். தௌபா செஞ்சாதானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். அதனால் இந்த மாதத்தை நம்ம வீணடிக்காமல் சரியாக பயன்படுத்தணும். இஸ்திக்ஃபார் செய்யாமல் ஒரு நாள் கூட நம்ம கடந்துடக்கூடாது. அதிகமாக இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும். இப்போ இந்த வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்த ஒரு பாவ மன்னிப்பு துஆவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாளைக்கு 70க்கும் அதிகமாக அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். அவங்களே தினமும் 70க்கும் மேலே அழுது பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம நிலைமையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் நபி அவர்களே, நீங்கள் தான் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க ஆச்சே அப்படின்னு கேட்கும்போது அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்கிறாங்க, ஒரு நன்றியுள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாவங்கள்லேயே மூழ்கி கிடக்கிற நம்ம ஒரு தடவை இஸ்திக்ஃபார் பண்ணுறதுக்கு கூட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ். இஸ்திக்ஃபார்லேயே மிக சிறிய துஆ, தினமும் எந்த நேரத்துலையும் செய்யக்கூடிய ஒரு சின்ன துஆ தான் இது. அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை. அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை. அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை. இன்ஷா அல்லாஹ் முந்தைய நாட்கள் தவறினாலும் இனி வரக்கூடிய நாட்களை வீணடிக்கக்கூடாதுன்னு நியத் வச்சு செய்த பாவங்களை நினச்சி வெட்கப்பட்டு அல்லாஹ்விடம் இனி அந்த பாவத்திற்கு நான் மீளவே மாட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட உறுதி அளித்து நம்ம இந்த இஸ்திக்ஃபார் செஞ்சோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். ரொம்ப எளிமையான துஆ தான் இது. நீங்கள் வேலையில் இருக்கும்போது கூட நீங்கள் ஓதிக்கிட்டே இருக்கலாம். திரும்ப திரும்ப அல்லாஹ்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். சும்மா கவனம் வேறு எங்கேயோ வச்சுக்கிட்டு நம்ம இதை ஓடக்கூடாது. மனசில் அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும், அல்லாஹ்வினுடைய தண்டனைக்கு நம்ம ஆளாகக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்காக நியத் வச்சு இந்த துஆவை நீங்கள் வளமையாக ஓதிட்டு வாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பு கேட்பவர்களை விரும்புகிறான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டாலே அவன் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி தந்துடுவான். நமக்கு ஏற்படும் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணமே நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் தான். இன்ஷா அல்லாஹ்
பாவங்கள் மன்னிக்கப்பட சோதனைகளும் ஒன்று ஒன்றா நமக்கு விலக ஆரம்பிக்கும். நீங்களே கண்கூட பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் இது எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகுதுன்னு. எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான்னு மட்டும் ஒருபோது நிராசை அடைஞ்சிடாதீங்க. நீங்கள் கையேந்தி கேட்குறதுக்காக தான் அல்லாஹ் வெயிட் பண்ணிகிட்ருக்குறான். ஒரு முறை அவனிடம் செய்த தப்பெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு அழுது பாருங்க, கண்டிப்பாக அவன் உங்களை மன்னிப்பான். அல்லாஹ்வினுடைய கருணை அவனுடைய கோபத்தை விட பெரியது. நம்பிக்கையோடு அவன்கிட்ட மீளுங்க, அவனிடம் கையேந்துங்க. அடுத்த ரமலான் நமக்கு கிடைக்குமான்னு கூட நமக்கு தெரியாது. இனி வரும் நாட்களில் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட உங்களோட தேவைகள் ஒன்று ஒன்றா கபூலாகிறத நீங்கள் உணர்வீங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை, முசீபத்து எல்லாமே நீங்கும். உங்கள் செல்வத்தில் பரக்கத் வேணும், உங்கள் நோய் நீங்கணும், உங்கள் பிள்ளைகள் நல்லபடியாக இருக்கணும், கணவரனுடைய வருமானம் அதிகரிக்கணும். இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு தேவைகள், ஒரு பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாமே நீங்கணும்னா இந்த ஒரு துஆவை அதிகமாக ஓதுங்க. எல்லாத்தையும் இந்த ஒரு துஆ சரி பண்ணும். இந்த துஆ ஓதாமல் ரமலான் மாதத்தில் ஒரு நாளை கூட கடந்துடாதீங்க. இதை வழமையாக நீங்கள் ஓதி வந்தீங்கன்னா ரிசுக்கிற்கான அத்தனை கதவுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திறந்து விடுறான். நம்பிக்கையோடு அல்லாஹ் கிட்ட கையேந்துங்க. நம்பிக்கையோடு கையேந்துனீங்கன்னா அந்த கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறும் கையாக திருப்பி அனுப்ப வெட்கப்படுறான். அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் இப்புனித மாதத்தில் மன்னித்து அருள் பொழிவானாக. நீங்களும் எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் துஆ செய்யுங்க. இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அனுப்பி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.